மருந்தகத்தில் வாங்க முடியாத ஒரு ரகசிய மருந்து நம் உள்ளேயே இருக்கிறது. அது மருந்துகளாகவோ மாத்திரைகளாகவோ கிடைக்காது. ஒவ்வொரு புன்னகையிலும், ஒவ்வொரு சிரிப்பிலும், ஒவ்வொரு அன்பு தருணத்திலும் அது இருக்கிறது. பல வருடங்கள் நமது DNA தான் நமது விதி என்று நம்பப்பட்டு வந்தது. அது எழுதப்பட்ட பிறகு மாற்ற முடியாது என்று நினைத்தோம். ஆனால் இன்று எபிஜெனடிக்ஸ் ஒரு புதிய உலகத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு செல்லிலும் நமது DNA உள்ளது போல அதில் ஆயிரக்கணக்கான மரபணுக்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா ஜீன்களும் ஒரே நேரத்தில் செயல்படுவதில்லை. சில ஜீன்கள் ஆன் ஆகும், சில ஜீன்கள் ஆஃப் ஆகும். இந்த ஆன் ஆஃப் மாற்றத்தையே எபிஜெனடிக் ரெகுலேஷன் என்று கொள்கிறோம். நமது எண்ணங்கள், உணர்வுகள், வாழ்க்கை முறை, சூழல் ஆகியவை ஜீன்களை ஆன் செய்யவும் ஆஃப் செய்யவும் முடியும் என்பதை நிரூபிக்கிறது. இதனால் குணமடைதல் என்பது உடலில் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு செல்லின் அணுமட்டத்தில் ஆரம்பிக்கிறது. எபிஜெனடிக்ஸ் என்பது மரபணுக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை டிஎன்ஏயை மாற்றாமல் கட்டுப்படுத்தும் ஒரு அறிவியல். நீங்கள் பயம், கோபம், பதட்டம் போன்ற உணர்வுகளில் இருந்தால் உங்கள் மூளை அபாயம் என்று உடலுக்கு சிக்னல் அனுப்பும். அதனால் செல்கள் தங்கள் பாதுகாப்பு நிலைக்கு மாறுகின்றன. அந்த நேரத்தில் குணப்படுத்தல் நிறுத்தப்படுகிறது. அதனால் நல்ல எண்ணம், நல்ல உணவு, நல்ல தூக்கம் நம் டிஎன்ஏயை சரியாக செயல்பட வைக்கும். இந்த குணமடைதல் எப்படி அணுக்கள் நிலையில் நடைபெறுகிறது என்பதை அறிய முழு வீடியோவை பாருங்கள்.